சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, புதுச்சேரி சத்திய மார்க்க ஆலயத்தில் வாரந்தோறும் ஒவ்வொரு வாரத்தின் முதலாம் நாளிலும் சத்திய மார்க்க ஆராதனை முறைமை நிறைவேற்றப்படுகிறது. சத்திய மார்க்க ஆராதனை முறைமையில் நிறைவேற்றப்படுகிற 3 சத்தியங்கள் மிக முக்கியமானது. 1, சுத்திகரிப்பின் செய்தி. 2, ஆராய்ச்சியின் செய்தி. 3, சத்திய தேவ செய்தி. இந்த 3 செய்திகளையும் யூடியூப் வழியாக உங்களுக்கு வழங்க ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறோம். இன்றைக்கும் நீங்கள் கேட்கிற இந்த சத்திய செய்தியினை கவனமாக கேளுங்கள். கருத்தாக சத்தியத்தின் ஆழங்களை கண்டுபிடியுங்கள். கேட்கிற சத்தியத்தின் அடிப்படையிலே உணர்ந்து அதை உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப பொது ஊழிய வாழ்க்கையிலே கைகொண்டு வாழ்வதற்கு சத்திய தேவனுக்குள் வார்த்தைக்குள் பிரயாசப்படுங்கள். சத்திய தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த சத்திய செய்தியை கேட்பதோடு மாத்திரமல்ல, ஒவ்வொரு செய்திக்கும் உங்களுடைய லைக் எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அதுபோல உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. மேலும் இந்த சேனல் உங்களுடைய பயனுக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறபடியால் சத்திய மார்க்க ஆலயம் புதுச்சேரி என்கிற இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சத்திய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, சத்திய மார்க்க ஆராதனை முறைமையில் முதல் பகுதியின் வழியாக 2 சத்தியங்களை கைக்கொண்டு நாம் முதலாவது சுத்தம் பெற்றோம். 2வது பகுதியிலே 3 சத்தியங்களை அனுசரித்து சுத்தத்தின் மேல் பரிசுத்தமும் பெற்றோம். நாம் பெற்றுக்கொண்ட பரிசுத்தத்தோடு 3வது பகுதியாக இருக்கக்கூடிய மகா பரிசுத்த ஸ்தலத்தின் வேலைக்குள்ளே பிரவேசிக்கிறோம். இந்த 3வது பகுதியிலே 2 விதமான சத்தியங்கள் காணப்படுகிறது. 1, ஜீவ வார்த்தை சத்திய தேவ செய்தி. 2, ஜீவ கிருபை சத்திய ஜெப நேரம். இந்த 2 சத்தியங்களையும் நாம் அனுசரித்து நாம் பெற்றிருக்கிற பரிசுத்தத்தின் மேலாக மகா பரிசுத்தையும் பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். மகா பரிசுத்தம் வேண்டி முதலாவதாக சத்திய தேவ செய்தியை நம்ம கேட்க இருக்கிறோம். சத்திய தேவ செய்திக்கான தலைப்பை எழுதிக் கொள்வோமா? குற்றம் இல்லாத சபையாரின் சத்தியம். யாத்திராகமம் 12:5, 1 பேதுரு 1:19, பிலிப்பியர் 2:15. மெயின் ஹெட்டிங் என்ன எழுதியிருக்கீங்க? அந்த குற்றம் இல்லாதங்கிற வார்த்தைக்கு முன்னால இடம் இருந்தா தேவனுடையங்கிற வார்த்தையை சேர்த்துக்கங்க. தேவனுடைய குற்றமில்லாத சபையாரின் சத்தியம். அந்த சபையாருங்கிற வார்த்தை எதை குறிக்குதுங்கிறத இந்த 3 வசனங்கள் வாசிக்கும் போது உங்களுக்கு விளங்கும். இப்ப முதல் வசனம் யாத்திராகமம் 12:5 ஒருத்தர் வாசிங்க. அடுத்தடுத்த வசனங்களை எடுத்து வச்சுக்கோங்க. தொடர்ந்து வாசிக்க கேட்போம். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் ஒரு வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்மறியாடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை திறந்து கொள்ளலாம். இந்த வசனத்தை பலமுறை படிச்சிட்டோம். எகிப்திலிருந்து இஸ்ரவேலர் புறப்படணும் அப்படின்னா பஸ்கா பலி கொடுக்கணும். பஸ்கா பலி கொடுக்கணும்னா ஆட்டுக்குட்டியை இஸ்ரவேலர் தெரிந்து கொள்ளணும். அப்படி தெரிந்து கொள்ளக்கூடிய ஆட்டுக்குட்டி பழுதற்றது அப்படிங்கிறத விளங்கிக்கிட்டோம். இப்ப அடுத்த வசனம் 1 பேர் 1:19. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. வாசிக்கப்பட்டதான 2வது வேத வசனம்
புதிய ஏற்பாட்டு சபையின் நாயகன் இயேசு கிறிஸ்து தேவ ஆட்டுக்குட்டியா இருக்கிறார். எப்படிப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியா இருக்கிறாரு அப்படின்னா, குற்றமற்ற ஆட்டுக்குட்டியா இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலங்கள்ல பழுவற்ற ஆட்டுக்குட்டின்னு எழுதியிருக்கு. புதிய ஏற்பாட்டு காலகட்டத்துக்காக பஸ்கா பலியாக இருந்த இயேசு கிறிஸ்து பழுதற்ற ஆட்டுக்குட்டியா இருந்தார் அப்படின்னா, அது ஒண்ணு மாசற்ற, அது முன்னால பார்த்துட்டோம். 2 குற்றம் இல்லாத இயேசு கிறிஸ்து தேவ ஆட்டுக்குட்டி, குற்றம் இல்லாதவர். அடுத்து 3வது வசனம், பிலிப்பியர் 2:15 வாசனம். ஓனரும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கின்றது. 3வது வாசிக்கப்பட்டதான வேத வசனத்தில் தேவனுடைய பிள்ளைகளாக சபை மக்கள் வாழ வேண்டும். அப்படி வாழ வேண்டியதிலே பழுதற்றவர்களாக இருக்கணும். பழுதற்றவர்களாக வாழ்ந்திருக்கணும் அப்படின்னா ஒண்ணு மாசற்ற பிள்ளைகளா இருக்கணும், மாசற்ற சபையா இருக்கணும். அடுத்தபடியாக குற்றமற்ற பிள்ளைகளா இருக்கணும், குற்றமற்ற சபையாரா இருக்கணும். அதனாலதான் நம்ம தலைப்பை எழுதியிருக்கிறத கவனிச்சீங்க அப்படின்னா, தேவனுடைய குற்றம் இல்லாத சபையாரின் சத்தியம். தேவனுடைய குற்றமற்ற பிள்ளைகளாக அப்படின்னா, தேவனுடைய குற்றம் இல்லாத பிள்ளைகளாக சபையாக நாம் வாழ வேண்டும். இப்ப நம்ம உபத்தலைப்பு எழுதிக்க போறோம். உபத்தலைப்பு இன்னைக்கு முதல் தலைப்பு அப்படிங்கறதுனால நம்பர் 1 போட்டுக்கங்க. குற்றம் இல்லாத ஆத்துமா. உபத்தலைப்பு எழுதிட்டீங்க அப்படின்னா வசனங்களை சொல்றேன், ஒவ்வொன்னா அதை எழுதுங்க. முதல் வசனம் என்னாகமம் 32:22. 2வது வசனம் எபேசியர் 1:4. 3வது வசனம் சங்கீதம் 41:6. 4ஆம் வசனம் யோவான் 19:34. 5ஆம் வசனம் சங்கீதம் 73:13. 6ஆம் வசனம் சங்கீதம் 51:2. கடைசியாக 7ஆம் வசனமாக 1 பேதுரு 3:16. கண்களை மூடுவோமா? சத்திய தேவ செய்தியானது உப தலைப்பின் அடிப்படையிலே நமக்கு வேண்டிய புதிய உடன்படிக்கையின் சத்தியமாக வெளிப்பட, எல்லாருடைய இருதயங்களையும் எழுதப்பட தேவனை நோக்கி ஜெபிக்க ஒப்பு கொடுக்கலாமா? சத்திய தோப்பனே, சத்திய குமாரனே, சத்திய ஆவியானவர், இந்த தெய்வீக நாமங்களை மகிமைப்படுத்துகிறோம். இந்நாள் வரையிலும் எங்களுக்குள்ளாக வேத வசனங்களை கொண்டு எழுதி வைத்திருக்கிற சத்தியங்களுக்காக கூடா கோடி நன்றி செலுத்துகிறோம். எப்போதும் நித்திய ஆளுகை அதிகார வல்லமைக்காக உண்மையே தொழுது சேவிக்கிறோம். விசேஷமாக எங்களுடைய இருதயங்களை உம்முடைய உடன்படிக்கை பெட்டியாக, உம்முடைய வார்த்தை எழுதப்படுகிற இடமாக நீ வாஞ்சித்து வைத்திருக்கிறீரே, பிரியத்தோடு வைத்திருக்கிறீரே. இன்றைக்கும் எனக்குள்ளும் எங்களுக்குள்ளும் உம்முடைய புதிய உடன்படிக்கையின் சத்தியத்தை எழுதி வைத்து நிரப்பி இந்த ஜனங்களாக உறுதிப்படுத்த இருக்கிறீரே. பழுதற்ற ஆட்டுக்குட்டி எப்படி குற்றமில்லாத ஆட்டுக்குட்டியா இருந்தாரோ அதே வண்ணமாக தேவனுடைய குற்றமில்லாத சபையாக, பிள்ளைகளாக நாங்களும் எங்களுடைய ஆத்துமாவிலே வாழ்வதற்கு வேண்டிய சத்தியத்தை நம்முடைய வசனங்களை கொண்டு வெளிப்படுத்தும்படி செபிக்கிறோம். கருத்தாக கவனத்தோடு நாங்கள் கேட்டு, ஒரு பக்கம் எங்க இருதயத்தில் எழுதப்படவும், இன்னொரு பக்கம் எழுதப்படுகிற சத்தியத்தின் அடிப்படையிலே வாழ்வதற்கு
சத்திய அறிவை பெற்றுக் கொள்வதற்கு, பகுத்தறிதலை பெற்றுக்கொள்ள இவரே 4:12, 5:4 பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழிநடத்தும். சகல துதியான மகிமையாட்டம் கொடுக்கிறோம். சத்திய இயேசுவின் நாமத்தில் சத்திய ஆவியானவர் துணையோடு ஜெபிக்கிறோம். சத்தியம் உள்ள பிதாவே, ஆமென், ஆமென். சத்திய வார்த்தையாகிய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறார் தேவனுடைய தெய்வீக நாமத்திற்கு சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய இரக்கமும், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும், பரிசுத்த ஆவியானவருடைய சமாதானமும் தேவனுடைய வார்த்தையினால் நமக்குள் உண்டாயிருப்பதாக. ஆமென். சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, மூன்றாவது முறையாக நம்முடைய தேவன் தம்முடைய சித்தத்தை தம்முடைய வார்த்தையை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்மோடு பேச இருக்கிறார். பேசுகிற தெய்வம் நம்முடைய ஆத்துமாக்களையும் தம்முடைய சத்தியத்தினாலே நிரப்ப இருக்கிறார். அவர் நிரப்ப நாம் எழுதியிருக்கிற சத்திய தேவ செய்தியினுடைய தலைப்பு என்ன? தேவனுடைய குற்றமில்லாத சபையாரின் சத்தியத்துல முதல் உபத்தலைப்பா குற்றமில்லாத ஆத்துமான்னு எழுதியிருக்கிறோம். கொஞ்சம் கவனமா கேளுங்க. இயேசு கிறிஸ்து அழுவற்றவர். லிட்டரலா ஆட்டுக்குட்டிய பலிக்காக தெரிந்து கொள்வாங்க, தெரிந்து கொண்டு வைத்திருப்பாங்க, பலி செலுத்த வேண்டிய நேரத்துல செலுத்துவாங்க. அதை லிட்டரலா எப்படி பைபிள்ல எழுதியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது குருடா இருக்கக்கூடாது, அது செவிடா இருக்கக்கூடாது, அது மடமா இருக்கக்கூடாது, இதெல்லாம் பைபிள்ல அங்கங்க எழுதியிருக்கும். இதெல்லாம் பழுது லிட்டரலா இப்படி நம்ம பார்க்கலாம். ஆனால் இத ஆவிக்குரிய அடிப்படையிலே எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இயேசுவிலே அந்த பழுதற்ற தன்மைகள் என்ன விதமாக இருந்துச்சோ அதே வண்ணமாக தான் அந்த பழுதற்ற தன்மைகள் தேவனுடைய பிள்ளைகளாக அவருடைய சபையாராக நமக்குள்ள கொண்டு வரப்படும். இயேசு கிறிஸ்து குற்றம் இல்லாதவர். இயேசு கிறிஸ்து குற்றம் இல்லாதவர் அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான ரகசியம். இன்னும் சொல்ல போனா அப்படின்னா, கிறிஸ்தவ மக்களால கூட அதிகமா விளங்கிக் கொள்ள முடியாத ஒரு சத்தியம். உலக மக்களால சுத்தமா அதை விளங்கிக் கொள்ளவே முடியாது. இயேசுவினுடைய பிறப்பு குற்றம் இல்லாதது, இயேசுவினுடைய வாழ்வு குற்றம் இல்லாதது, இயேசுவினுடைய மரணமோ குற்றம் இல்லாதது. பொதுவா இயேசு குற்றம் இல்லாதவர் கிறிஸ்தவங்க சொல்லுவோம். ஆனால் அத புறஜாதி மக்கள் கேள்வியை எழுப்புனாங்க அப்படின்னா அதுக்கு சரியான பதில் சொல்லக்கூடிய அளவிற்கு வேத வசன சத்திய அறிவு கிறிஸ்தவ மக்களிடத்துல இல்ல. இயேசுவின் பிறப்பை பற்றியோ, இயேசுவின் வாழ்க்கையை பற்றியோ, இயேசுவின் முடிவை பற்றியோ, மரணத்தை பற்றியோ தெளிவான வேத வசன அறிவு இல்லை. கடந்த முறை இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பும் வாழ்வும் அவருடைய முடிவும் மரணமும் எப்படி குற்றமற்றதாக குற்றம் இல்லாததாக இருந்ததுங்கிறத நம்ம கேட்டோம். எதுக்காக அதெல்லாம் கேட்கிறோம் அப்படின்னு பார்த்தா, தேவனுடைய சபைக்குள்ள தேவனுடைய சபையாரா தேவனுடைய பிள்ளையா இருக்கிற நாம இயேசுவை போல பழுதற்றவர்களாக குற்றம் இல்லாதவர்களாக வாழ வேண்டும். ரொம்ப ஈஸியா நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிருக்க. இதுலயும் நம்ம நுணுக்கமா கவனிக்க வேண்டிய, கண்டுபிடித்து எடுத்துக்கொள்ள வேண்டிய, எடுத்துக்கொண்டு உணர்ந்து வாழ வேண்டிய பலமான ரகசியங்கள் இருக்குங்கிறதையும் கவனமா கேட்க. இத சரியானபடி கேட்காம, அறியாம, உணராம சபைக்குள்ள இருந்தோம் அப்படின்னா தேவன் எதிர்பார்க்கிற மாதிரி உங்களை என்னை பிசாசு வாழ விடமாட்டார். குற்றம் இல்லாதவர்களாக தேவன் உங்களையும் என்னையும் வாழ விரும்புகிறார். ஆனா பிசாசு உங்களை என்னை என்னவா வாழ வச்சிருவான்? குற்றம் உள்ளவர்களா வாழ வச்சிருவான். நம்ம நினைச்சுட்டு இருக்கிறோம் குற்றம் இல்லாத வாழ்க்கையை தான் நடத்துறோம். ஆனால் தேவனுடைய எதிர்பார்ப்பு தான் அதுவே ஒழிய என்னுடைய வாழ்க்கை அதுவாக இருக்கிறதா அப்படிங்கிறது சந்தேகத்துக்குரியதா இருக்கிறது. காரணம் என்னன்னா,
நமக்கு என்ன அறிவு இல்லைன்னா குற்றமில்லாத தேவனுடைய பிள்ளைகளா சபையாரா வாழணுங்கிற சத்திய வசன அறிவோ வெளிப்பாடா உண்டாகும். அதனாலதான் குற்றம் இல்லாதவர்களா வாழ வேண்டிய இடத்துல குற்றம் உள்ளவர்களா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம முதல் உபத்தலைப்பா குற்றம் இல்லாத ஆத்துமான்னு கேட்க ஆரம்பிக்கிறோம். இதுக்காக 7 வசனங்களை எழுதி இருக்கிறோம். அதுல முதல் வசனம் என்ன? இந்த வசனத்தை ஒரு தெய்வ மகிமைக்காக சத்தமா வாசிங்க. மற்றவங்க எல்லாம் தெய்வ பயத்தோட கேளுங்க. அதேசம் கர்த்தருக்கு முன்பாக வசப்படுத்தப்பட்ட பின்பு நீங்கள் திரும்பி வந்து கர்த்தருக்கு முன்பாகவும் இஸ்ரவேலுக்கு முன்பாகவும் குற்றமில்லாது இருப்பீர்கள். அதற்கு பின்பு தேசம் கர்த்தருக்கு முன்பாக ஸ்தோத்திரம். வாசிக்கப்பட்டதான வேத வசனத்தில் மிக முக்கியமாக நம்முடைய கண்களினாலே காண வேண்டிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, குற்றம் இல்லாதிருப்பீர்கள். எல்லாரும் சொல்லுங்க, என்ன வார்த்தை? பழைய பாட்டு புஸ்தகத்துல, குறிப்பா என்னாகமும் புஸ்தகத்துல அத்தேசம் கானானை பற்றி கர்த்தருக்கு முன்பாக வசப்படுத்தப்பட்ட பின்பு, இன்னும் இஸ்ரவேலர் கானானுக்குள்ள போகல, கானான்ல புறஜாதியார் வாழ்றாங்க. இப்படி இருக்கும்போது யோர்தானை கடந்து போய் கானானை பிடிக்கணும். அப்படி பிடிக்கலான்னு இருக்கும்போது ரூபன் கோத்திரமும் காத் கோத்திரமும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, யோர்தானுக்கு இப்புறத்துல இருக்கிற தேசமே எங்களுக்கு போதும். அதுக்கு அவங்க சில காரணங்கள் சொல்றாங்க. அதெல்லாம் அப்புறமே வீட்டுல போய் படிச்சுப்பாங்க. அப்படி சொல்லும் போது அதுக்கு தேவனுடைய ஊழியன் என்ன சொல்றாரு அப்படின்னா, நல்லா கவனிக்கணும். நீங்க இங்க பாருங்க, நீங்கள்ங்கிற வார்த்தை இருக்கா இல்லையா? அத்தேசம் கர்த்தருக்கு முன்பாக வசப்படுத்தப்பட்ட பின்பு நீங்கள் திரும்பி வந்து நீங்களும் எங்க போகணும்? யுத்த சன்னதரா அந்த தேசத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. யாரு? ஊழியக்காரர் சொல்றாரு. திரும்பி வந்து கர்த்தருக்கு முன்பாகவும், இந்த 2 கோத்திரம் இல்லாம மற்றவங்க எல்லாம் இஸ்ரவேலருக்கு முன்பாகவும் எப்படி இருப்பீர்கள்? கானான் தேசத்துக்குள்ள போயிட்டு யுத்த சன்னதரா அதெல்லாம் வெற்றியா பெற்று கொண்ட பிறகுதான் நீங்க என்னவா இருப்பீர்கள்? குற்றம் இல்லாது இருப்பீர்கள். இந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். கானானுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் என்ன இல்லாது இருப்பீர்கள்? குற்றம் இல்லாது இருப்பீர்கள். அப்புறம் நீங்க இங்க வாங்க, நீங்க இந்த தேசத்துல இருங்க, இந்த தேசம் உங்களுக்கு சுதந்திரமாகும் அப்படின்லாம் சொல்றாரு. அதற்கு பின்பு இந்த தேசம் கர்த்தருக்கு முன்பா உங்களுக்கு சுதந்திரமா. யோர்தானுக்கு இப்புறத்துல இவங்க கேட்டாங்க பாத்தீங்களா, அந்த தேசம் இவங்களுக்கு என்னவாகும்? சுதந்திரமாகும்னு சொல்லி அங்க ஊழியர் சொல்றாங்க. இது ஒரு பக்கம் அப்படியே வாசிச்சுட்டோம். இப்ப அந்த சம்பவங்களுக்குள்ள நிறைய போக வேண்டாம், டைம் வேஸ்ட் ஆகும். இப்ப அடுத்த வசனத்தை வாசிச்சுட்டு அந்த வசனத்துக்கு இந்த வசனத்துக்கு இருக்கிற அந்த ஒரு லிங்கை நம்ம விளங்கிக்க போறோம். என்ன லிங்க்? என்ன அந்த லிங்க் அப்படின்னா, குற்றம் இல்லாதிருப்பீர்கள். அந்த வார்த்தை தான் அங்க மிக முக்கியமான வார்த்தை. கானான் தேசத்தை சுதந்திரிச்ச பிறகுதான் தேவ ஜனங்களுக்கு கொடுக்கப்படுகிற தேசத்திலே அவர்கள் வாழ்க்கை நடத்தும் பொழுது என்னவாக இருப்பார்கள்? குற்றம் இல்லாது இருப்பார்கள். பழைய ஏற்பாட்டுல வேற மாதிரி, புதிய ஏற்பாட்டுல வேற மாதிரி. இப்ப புதிய ஏற்பாட்டு காலகட்டத்துல யாரும் யோர்தானை கடக்க வேண்டிய அவசியமும் இல்ல. லிட்டரலா சொல்றேன், யாரும் யுத்தம் பண்ண வேண்டிய அவசியமும் இல்ல. யாரும் லிட்டரலா கானானுக்குள்ள போய் வாழ வேண்டிய அவசியமும் இல்ல. இதெல்லாம் வேற மாதிரி நமக்கு மாறும். அது எப்படி மாறும் அல்லது எப்படி நம்ம இதை விளங்கி கொள்ளணுங்கிறத புரிந்து கொள்ள எபேசியர் 1:4 வாசிக்க கேட்போம். நமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. அல்லேலூயா. இந்த வசனத்துல நாம் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு, நம்மை அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. இது எபேசு சபையை பற்றி எழுத்துக்கள்ல வந்தாலும் ஒரு பக்கம் புதிய ஏற்பாட்டு சபைன்னு பார்க்கும்போது இது நம்மையும் குறிக்கிறது. உங்களையும் என்னையும் தேவன், வார்த்தையில கவனிங்க, இங்க கவனிங்க, உங்களையும் என்னையும், அதாவது புதிய ஏற்பாட்டு சபையாரை தேவன் தமக்கு முன்பாக என்ன இல்லாதவர்களா இருப்பதற்கு நாங்க எழுதியிருக்கு. புதிய ஏற்பாட்டு சபையை பத்தியும் எழுதும் போது பைபிள்ல குற்றம் இல்லாதவர்களா இருப்பதற்கு அப்படிங்கிற வார்த்தை வருது பாருங்க. இப்படி இருப்பதற்கு அவர் தேவன் உலக தோற்றத்துக்கு முன்னால, எப்ப?
நம்ம கண்ணுல பார்க்கக்கூடிய இந்த பூமி உலகம் படைக்கப்படுவதற்கு முன்னேங்கிறது முன்னாலங்கிற மாதிரி முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை என்ன செய்தபடியே ஆட்டுக்குட்டியே தெரிஞ்சு வச்சிருக்கணும். எப்படி தெரிஞ்சு வச்சிருக்கணும்? பழுதற்றதா தெரிஞ்சு வச்சிருக்கணும். இயேசு பழுதற்றவராக தெரிந்து பூமியில வைக்கப்பட்டார். நீங்களும் நானும் பூமியில கோணலும் மாறுபாடுமான ஜனங்க மத்தியில பழுதுள்ளவங்களா வாழ்ந்தோம். அப்படி பழுதுள்ளவங்களா வாழ்ந்த உங்களையும் என்னையும் இந்த உலகமெல்லாம் உருவாக்கப்படுவதற்கு முன்னால கிறிஸ்து இயேசுவுக்குள் பழுதற்றவர்களா இருப்பதற்கு தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, ஓசியானா, ஸ்தோத்திரம். குற்றம் இல்லாதவர்களாக இருக்கிறோமா? குற்றம் இல்லாதவர்களாக வாழ்கிறோமா? குற்றம் இல்லாதவர்களாக இருந்து குற்றம் இல்லாதவர்களாக வாழ்கிறோம் என்றால் அதை ஆத்துமாவிலே செய்து வருகிறோமா என்பதை சிந்திக்க வேண்டும். இன்னைக்கு கேட்கிற பிரசங்கம் எதை மையமா வச்சு? ஆத்துமாவை மையமா வச்சு. இந்த சாதாரண பிரசங்கமா கேட்க கூடாது. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தீர்மானிக்கிற பிரசங்கமா கேட்கணும். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கான ஆத்துமாவாக, குற்றமில்லாத ஆத்துமாவாக வாழ்வதற்கான சத்தியமாக கேட்க வேண்டும். உங்களை என்னையும் உலகமே படைக்கப்படுறதுக்கு முன்னால கிறிஸ்துவுக்குள் அப்படின்னா பழுதற்ற ஆட்டுக்குட்டிக்குள் அப்படின்னா குற்றம் இல்லாத ஆட்டுக்குட்டிக்கு பிதாவாகிய தேவன் தெரிந்து கொண்டார். அற்புதமான ரகசியம். நான் குற்றம் இல்லாம வாழணுங்கிறதுக்காக, நான் பழுவு இல்லாம வாழணுங்கிறதுக்காக பிதா என்னைய எப்ப தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. உலகம் எல்லாம் படைச்சாச்சு, ஆதாம் ஏவெல்லாம் சிருஷ்டிச்சாச்சு. ஆதாம் ஏவாளுக்கு பின்னால் இன்னைக்கு கோடி 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 கோடியான ஜனங்கள்லாம் வந்து வாழ்ந்து மறிச்சு போயாச்சு. இன்னைக்கு ஸ்டில் எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்க வாழ்றாங்க. அவர்களுக்குள்ளே ஒரு சிலர், அந்த ஒரு சிலரிலே நான் பழுதற்ற வாழ்க்கை, குற்றமில்லாத வாழ்க்கை, குற்றமில்லாத ஆத்மாவாக வாழ தெரிந்து கொண்டவனாக இருக்கிறேன். பிதாவாகிய தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நபராக இருக்கிறோம். இவ்வளவு சிந்திக்க வேண்டிய வார்த்தை. இப்படியெல்லாம் தேவன் தெரிந்து கொண்ட உங்களையும் என்னையும் எப்படி குற்றமில்லாத வாழ்க்கைக்குள்ள கொண்டு போறாரு, எப்படி இதுக்காக என்னெல்லாம் செஞ்சாரு, இந்த குற்றமில்லாத ஆத்மாவோட நம்ம வாழ்றோம்னா அது என்ன, அதை விளங்கிக்க அடுத்தடுத்து ஒவ்வொரு வசனமா வரிசையா போக போறோம். இப்ப அடுத்த வசனம் சங்கீதம் 41:6 ஒருவர் எடுத்து தேவ மேன்மைக்காக வாசிங்க. 41:6. ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான். அவன் தன் இதயத்தில் அக்கிரமத்தை செய்யும் என்று தெருவிலே போய் அதை தூற்றுகிறான். வாசிக்கப்பட்டதான வேத வசனத்தில் பல காரியங்கள் இருக்கு. ஆனால் நாம் கவனித்து பார்க்க வேண்டிய முக்கியமான வார்த்தைகள் என்னவென்றால், இருதயத்தில் 1, அக்கிரமத்தை 2, சேகரித்து 3. சேகரித்து கொண்டு எழுதி இருக்கு, சுருக்கமா சொல்றேன். சேகரித்து 3. எத்தனை வார்த்தைகளை கவனிச்சோம்? 3 வார்த்தைகள். என்னை கொஞ்சம் கவனிங்க. நமக்கு தேவையான ரகசியங்களை வெளிப்படுத்தக்கூடிய வசனங்களை வெளிப்படையா இருக்கணுமே நம்ம எடுத்துக்கிறோம். ஆனா பிரசங்கம் கேட்கிற மாதிரியே அங்க விஷயம் இருக்காது. அப்படியெல்லாம் பண்ண முடியாது. சில பேர் சொல்லுவாங்க, வசனத்துல ஏதாவது எழுதி இருந்தாதான் என் வாழ்க்கையில என்ன பண்ணுவேன், கேட்பேன், நம்புவேன், ஏத்துக்குவேன். வசனத்துல எதுவும் எழுதலைன்னா நான் எதையும் என்ன பண்ண மாட்டேன், கேட்க மாட்டேன், பார்க்க மாட்டேன், ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பல்லு விளக்கணும்னு எங்கேயாவது பைபிள்ல வசனம் இருக்கா? பல்லு விளக்கணும்னு டைரக்டா வசனம் இருக்கா? பைபிள்ல பல்லு விளக்கணும்னு வசனம் இல்ல, அதனால நான் என்ன விளக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா இருந்துட்டு போ. யாருக்கு நஷ்டம்? ஓம் பல்லு தான் சொத்தையா போகும். சோ பைபிள்ல எல்லாத்துக்கும் டைரக்டா வசனம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா உலக புத்தகங்கள்ல நிறைய இருக்கு. பைபிள்ல இல்லாத நிறைய விஷயங்கள் என்ன புத்தகத்துல இருக்கு? உலக புத்தகங்கள் இருக்கு. அதனாலதான் உலக மக்கள் சொல்லுவாங்க, உங்க பைபிள்ல விட எங்ககிட்ட இருக்கிறதுல நிறைய இருக்கு அப்படிம்பாங்க. ஆமாங்க, எங்களுக்கு அப்படியெல்லாம் நிறைய இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. எங்க கிட்ட விதை மாதிரி இருக்கு எல்லாமே. எங்க கிட்ட இருக்கிறது எல்லாமே எப்படி இருக்குது? இப்ப சிஸ்டர் சொன்னாங்கல்ல, சுத்தம் சொன்னாங்க பாத்தீங்களா, அதுலே வந்துருச்சு எங்களுக்கு. ஆனா நம்ம கேட்கக்கூடிய சத்தியம் நமக்கு விளங்கணும்னா கொஞ்சம் வெளிப்படையா இருக்கக்கூடிய வசனமா நம்ம என்ன பண்ணிக்கணும், எடுத்துக்கணும்.
அப்படி எடுத்தாதான் நம்ம கேட்கிற சத்தியத்தை நம்மால ஏற்றுக்கொள்ள முடியும். ஆதாம் ஏவால தேவன் படைச்சார். ஆதாம் ஏவாள் ஆதி பெற்றோர் வழியாதான் உலகத்துல இன்னைக்கு வர ஜனங்க இருக்கிறாங்க. ஆனால் நல்லா கவனிக்கணும், இன்னைக்கு உலக ஜனங்கன்னு தனியா இருக்கிறாங்க, புதிய ஏற்பாட்டு தேவனுடைய சபைன்னு தனியா இருக்கிறாங்க. இந்த புதிய ஏற்பாட்டு தேவனுடைய சபைங்கிற ஜனம் தனியா ஒண்ணு வேற்று கிரகத்திலிருந்து வரல. எங்க இருந்து தான் வந்திருக்கிறோம்? உலகத்துல வாழக்கூடிய மற்ற ஜனங்களுக்குள்ள இருந்துதான் நம்ம இங்க வந்திருக்கிறோம். புதிய ஏற்பாட்டு சபைக்குள்ள வந்திருக்கிறோம். இப்ப வர்றதுக்கு முன்னால அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அப்படித்தான் நம்மளும் என்ன பண்ணோம் இருந்தோம். அவங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்க, உலகத்துல இருக்கிற எல்லா மனிதர்களும் எப்படி இருக்கிறாங்க, நம்மளும் எப்படி இருந்தோம் அப்படின்னு பார்த்தா நம்ம எல்லாருக்குள்ளயுமே இருதயம் இருக்கு, நம்ம எல்லாருக்குள்ளயுமே ஆத்துமா இருக்கு, நம்ம எல்லாருடைய ஆத்துமாவிலும் பழுதும் இருக்கு. என்ன பழுதுன்னு பார்க்கும்போது அக்கிரமம் இருக்கிறது. அக்கிரமம் என்பது ஒருமையில வந்தாலும் வார்த்தையை கவனிக்கணும். நம்ம பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வர நம்ம வயசு என்னவோ வாழ்கிறோம் அப்படின்னா, குறிப்பா இதை ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி வச்சுக்கோங்களேன், ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி வர இப்ப 25 வயசுல ஒருத்தர் ரட்சிக்கப்படுறாருன்னு பிறந்ததுல இருந்து 25 வயசு வரையில இருதயமாகிய ஆத்துமாவில அக்கிரமத்தை ஒண்ணு ஒண்ணா என்ன பண்ணிக்கிட்டே வர்றாரு, சேகரித்து கொண்டே வர்றாரு. அப்ப ஆத்துமாவில என்ன பெருகுது? அக்கிரமங்கள் பெருகுகிறது. அக்கிரமங்கள் ஆத்துமால பெருகும் போது ஆத்துமா என்ன அடைகிறது? பழுது அடைகிறது. ஆத்துமாக்கள் உலகம் எங்கிலும் இருக்கிற ஆத்துமாக்கள், ஒவ்வொரு ஆத்துமாக்களும் அக்கிரமங்களை சேகரிச்சு ஆத்துமாக்களை பழுதாக்கி வச்சிருக்குது. எல்லா ஆத்துமாக்களுடைய அக்கிரமங்களையும் பழுதுகளையும் நீக்க வேண்டும் என்று தேவன் சித்தம் கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப அடுத்த வசனத்தை நம்ம வாசிப்போம். ஆகிலும் ஒருவன் ஈட்டினாலே அவருடைய விழாவில் குத்தினான், உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. ஸ்தோத்திரம். வாசிக்கப்பட்ட வேத வசனம். நம்ம டைரக்டா விஷயத்துக்கு வந்துட்டோம். உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷருக்குள்ளும் இருதயம் இருக்கு. அந்த இருதயம் தான் ஆத்துமா. அந்த ஆத்துமால அக்கிரமம்னு ஆரம்பிச்சு பழுதுன்னு ஆரம்பிச்சு ஏகப்பட்ட பழுது அக்கிரமங்கள் உள்ள வந்து சேர்ந்து போச்சு. மேல இருந்து பிதா பாக்குறாரு, கீழே இருக்கிற அத்தனை ஆத்துமாக்களுக்குள்ளயும் அக்கிரமம் மூட்டையா இருக்கு. இது எல்லாத்தையும் போக்கணும், எல்லாத்தையும் நீக்கணும். இது எல்லா ஆத்துமாக்களையும் பழுது இல்லாததா மாத்தணும். அப்படின்னா குற்றம் இல்லாததா மாத்தணும். உலக தோற்றத்துக்கு முன்னால கிறிஸ்துவுக்குள்ள தெரிந்து கொண்டார் பாத்தீங்களா? அதனால கிறிஸ்துவாகிய இயேசுவ தேவ ஆட்டுக்குட்டிய, குற்றமில்லாத ஆட்டுக்குட்டிய இந்த பூமிக்கு அனுப்பினாரு. அவர் இந்த பூமிக்கு வந்ததனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, குற்றம் உள்ள அக்கிரமம் என்கிற பழுதுள்ள எல்லா ஆத்துமாக்கள்ல இருக்கிற அக்கிரமங்களையும் தன்மேல என்ன பண்ணாரு? ஏற்றுக்கொண்டார். அதனால அவர் அங்க சிலுவையில அடிக்கப்படுறார். அப்படி சிலுவையில அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து ஆத்துமா அக்கிரமங்களை தன்னுடைய ஆத்துமா மேல சேகரிச்சுக்கிட்டாரு. வார்த்தையை கவனிக்கிறீங்களா? எல்லா ஆத்துமாக்கள்ல இருந்த அந்த அக்கிரமங்களையும் தன்னுடைய ஆத்துமாக்கள்ல ஏற்றுக்கொண்டார். அப்படி ஏற்றுக்கொண்ட பொழுது அவர் பலியாகிறார், பஸ்கா பலியாகிறார், பழுதற்ற ஆட்டுக்குட்டியா பலியாக்கப்படுகிறார். அப்படி பலியாக்கப்பட்ட பொழுது ஈட்டி எடுத்து ஒருத்தன் விழாவுல சொருகிறான். அந்த ஈட்டி விழாவுக்குள்ள பாயுது. அப்படி பாஞ்சு அந்த ஈட்டியை எடுத்த பிறகு அந்த விழா வழியா ஒரு பக்கம் ரத்தம் வருது, இன்னொரு பக்கம் என்ன வருது? தண்ணீர் வருது. நம்ம பல முறை சத்தியம் கேட்டிருக்கிறோம், தண்ணி என்பது ஆத்துமாவை குறித்த ரகசியம். இதை பத்தி ஏசாயா புத்தகத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா குற்ற நிவாரண பலின்னு இருக்குது. அதே சமயத்துல குற்ற நிவாரண பலியா இயேசு மரிக்கிறாருன்னா ஆத்துமாவை எதுல ஊத்துறாரு? மரணத்தில் ஊற்றி இருக்கா இல்லையா? அந்த மரணத்துல ஊத்துனதுதான் இதாங்க. ரத்தம் மட்டும் இல்ல, ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. இந்த தண்ணீர் தான் உலகத்தில் இருக்கிற எல்லா ஆத்துமாக்களிலும் நிரம்பின அக்கிரமத்தை
நீக்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம சுவிசேஷம் கேட்டோம். இயேசு கிறிஸ்து நமக்காக நம்முடைய ஆத்துமாவின் அக்கிரமங்களுக்காக பழுதை நீக்கும்படியாக ஆத்துமாவை மரணத்துல விட்டார்னு சொல்லி மரித்தார்னு சொல்லி நம்ம சுவிசேஷம் கேட்டோம். அதை விசுவாசித்தோம், அதை ஏற்றுக்கொண்டோம். அப்படி ஏற்றுக்கொண்ட பொழுது நம்முடைய ஆத்துமால இருக்கிறதான அக்கிரமங்களை இயேசு கிறிஸ்து கல்வாரியில கொடுத்த அந்த தண்ணி என்ன பண்ணுது? நீக்குது, பழுது நீக்குது. குற்றமுள்ள ஆத்துமாவை என்ன இல்லாததா மாற்றுது? குற்றம் இல்லாததாக மாற்றுகிறது. அதேதான் குற்றமற்றதாக மாற்றுகிறது. குற்றம் இல்லாததாக மாற்றுகிறதுன்னு சொல்லலாம், குற்றமற்றதாக மாற்றுகிறது என்றும். கவனிங்க, இதெல்லாம் நீங்க ஏன் கேட்கணும் திரும்ப திரும்ப அப்படின்னா, புதுசா யாருக்காவது சுவிசேஷ சத்தியத்தை சொல்லும் போது இது உங்களுக்கு உதவியா இருக்கும். திரும்ப திரும்ப இது கேட்கறது தப்பே இல்லை. டெய்லி இட்லி சாப்பிட்றோம், அதுக்காக வாழ்நாள்ல இனிமே இட்லி சாப்பிட மாட்டேன்னு முடிவு எடுப்போமா? டெய்லி பிரியாணி சாப்பிடுவோம், வாழ்நாள்ல இனிமே பிரியாணி சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவோமா? எப்ப கொடுத்தாலும் என்ன சாப்பிடுவான்? பிரியாணி. அந்த மாதிரி சுவிசேஷ சத்தியத்தினுடைய ஆழங்களை திரும்ப திரும்ப என்ன பண்ணணும்? கேட்கணும். ஆமா, கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி கேட்கறது தான் நம்முடைய ஆத்துமாவுக்கு நல்லது. இப்ப அடுத்த வசனம் 13. நான் மிருகமாகவே என் இதயத்தை சுத்தம் பண்ணி குற்றமில்லாமலே என் கைகளை கழுவி. இந்த வசனத்தை நம்ம எல்லா வாரமும் சுத்திகரிப்பின் செய்தியை கேட்கும் போது வாசிக்கிறோம். அது வேற கோணத்துல பாக்கிறோம், வாசிக்கிறோம். ஆனா இன்னைக்கு நம்ம கேட்கிற சத்திய தேவ செய்திக்காக, குற்றம் இல்லாத ஆத்துமாவுக்காக, உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஆத்துமாக்கள்லயும் பழுது வந்துருச்சு, அக்கிரமம் வந்துருச்சு. அந்த பழுதை நீக்கிறதுக்கு இயேசு கல்வாரி சிலுவையில தன்னுடைய ஆத்துமாவை தண்ணிய கொடுத்தாரு. இப்ப அந்த தண்ணி தான் குற்றம் இல்லாமை. அந்த தண்ணி தான் என்னங்க? குற்றம் இல்லாமை. இதுல சங்கீதம் 73:13 இருக்கா இல்லையா குற்றம் இல்லாமை? அந்த குற்றம் இல்லாமை என்கிற வார்த்தை இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில கொடுத்த தண்ணி. அந்த தண்ணியை எடுத்து உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் அவருடைய சபைக்குள்ள வருவதற்கு, தேவனுடைய சபைக்குள்ள வருவதற்கு, ஏன் வரணும்னா குற்றம் இல்லாத தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு. குற்றம் இல்லாத தேவனுடைய பிள்ளைகளாக சபைக்குள்ளே வருவதற்கும் வந்து வாழ்வதற்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய குற்றம் இல்லாமை என்று சொல்லப்படுகிற அவருடைய இருதயமாகிய ஆத்துமாவாகிய பழுதற்ற குற்றமற்ற தண்ணீரினாலே என்னுடைய இருதயம், ஒவ்வொரு மனிதனுடைய இருதயமும் அக்கிரமங்கள் நீங்க சுத்தமாக்கப்பட வேண்டும். அங்க இருதயத்தை சுத்தம் பண்ணி எழுதியிருக்கா இல்லையா? நீங்க போய் உங்க வீட்டுல இருக்கிற உங்க கணவன், உங்க மனைவி, உங்க தாய், உங்க தகப்பன், உங்க பிள்ளை, யாரெல்லாம் சுவிசேஷ சத்தியம் கேள்விப்படாம இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இதை கிளியரா சொல்லணும். நீ பிறக்கும் போது எப்படி தெரியுமா பிறந்த? அவங்க சொல்லுவாங்க குழந்தையா பிறந்தேன் அப்படின்பாங்க. எல்லாரும் அப்படித்தான் பிறக்கிறோம். யாரும் 6 அடி மனுஷனா பிறக்கிறதே இல்லை. ஆனா குழந்தையா யாரு பிறந்தாலும் அவங்களுக்குள்ள ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஆத்மா எப்படி பிறக்குதுன்னு தெரியுமா? அந்த ஆத்மா என்ன நிலைமையில பிறக்குதுன்னு தெரியுமா? வேதம் சொல்ற அடிப்படையில அது அக்கிரமத்தோட பிறக்குது, அது பழுதோட பிறக்குது. நானும் அப்படிதான் பிறந்தேன், நீங்களும் அப்படிதான் பிறந்தீங்க. ஆனா தெய்வ கிருபையினால எனக்கு கிடைச்ச பாக்கியம் என்ன அப்படின்னா, நானும் அப்படிதான் பிறந்தேங்கிறத வேதத்தின் அடிப்படையில விளங்கி கொண்டு என் ஆத்தும அக்கிரமம் நீங்க, பழுது நீங்க, இயேசு பழுது இல்லாத ஆத்தும தண்ணீரை கொடுத்தாருங்கிறத கேள்விப்பட்டேன், விசுவாசிச்சேன், ஏற்றுக்கொண்டேன். அந்த குற்றம் இல்லாமையில என் இருதயத்தை சுத்தம் பண்ணேன். அதே மாதிரி நீங்களும் அந்த குற்றம் இல்லாமையில உங்க இருதயத்தை சுத்தம் பண்ணுங்க. அப்படி சொல்லணும். இந்த பொறுப்பு இருக்கு. வேந்ததை தின்னு, விதி வந்தா சாவு, அது உலக மனுஷனுக்கு. நமக்கு அப்படி கிடையாது. விதி வரும்போது சாவதான் போறோம். ஆனா சோத்தை திங்கிறதுக்காக மட்டும் வாழ்ந்தா போதாது. எனக்காக உயிரை கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் குற்றமில்லாத தண்ணீருக்காகவும் வாழ வேண்டும். அல்லேலூயா. அடுத்த வசனம் சங்கீதம் 51:2 தாங்க. அடுத்த வசனம் எடுத்து வாசிங்க. 51:2. என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவங்களை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க, இது 1வது காரியம். என்னை முற்றிலும் கழுவி, இது 2வது காரியம். 3வது, அந்த பாவம் வரங்கிற வார்த்தை இன்னைக்கு வேண்டாம், நம்ம அடுத்தடுத்து கேட்கதான் போறோம். என்னை சுத்திகரியும். இந்த 3 காரியத்தை ஆர்டரா வச்சுக்கோங்க. இது உங்களுக்குள்ள அப்ளை ஆயிருக்கணும்.
இதை வச்சு மற்றவங்களுக்குள்ள அப்ளை ஆக நீங்க உழைக்கணும், நீங்க வேலை செய்ய, உங்களுக்கான பொறுப்பை நீங்க நிறைவேற்ற. முதல்ல நீங்க அதை செஞ்சிருக்கீங்களான்னு பாருங்க. ரெண்டாவது உங்க குடும்பத்தில் அதை செய்திருக்கிறாங்களான்னு பாருங்க. மூன்றாவது மற்றவங்களுக்கு அதை செய்ய நீங்க பயன்படுங்க. கவனிக்க வேண்டிய வார்த்தை என்ன அப்படின்னா, இருதயம் சுத்தம் பண்ணப்படணும் அப்படின்னா இருதயத்திலிருந்து என்ன நீங்கணும்? அக்கிரமம் நீங்கணும். நம்ம பிள்ளைகிட்ட சொல்லணும், எப்பா உன் ஆத்துமால அக்கிரமம் இருக்குப்பா, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா காது கொடுத்து கேளுப்பா, அதை என்னால நீக்கவே முடியாதுப்பா. உங்க கணவன்கிட்ட முடிஞ்சா சொல்லுங்க, உங்க மனைவிட்ட முடிஞ்சா சொல்லுங்க, உங்க வீட்டுல யாரும் ரட்சிக்கப்படாத முடிஞ்சா சொல்லுங்க, அதை நீக்கியே ஆகணும்ப்பா. உன் ஆத்மா பழுது உங்ககிட்ட இருக்க கூடாதுப்பா, அதை நீக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லுங்க. நீங்கணும் அப்படின்னா அது கழுவப்படணும்ப்பா. இயேசுவோட தண்ணி எடுத்துதான் என்ன பண்ணணும்? கழுவணும்ப்பா. ஏன்னா இயேசுவோட தண்ணி தான் என்ன அற்றது? பழுதற்றது, குற்றம் இல்லாதது. வில்லியனூர் யாருக்கா தெரியுமா? தெரியுமா? வில்லியனூர்ல மாதா கோயில் கேள்விப்பட்டீங்களா? அந்த மாதா கோயில்ல குளம் இருக்கா? அந்த குளத்தை தண்ணியை புனிதப்படுத்துறதுக்கு பிரான்ஸ்ல இருந்து தண்ணி கொண்டு வராங்க. நேற்றுதான் ஒரு வீடியோ பார்த்தேன். பாருங்க, கத்தர் ஏன்டா நேற்று கேட்க வச்சாருன்னு பார்த்தா இன்னைக்கு பேசுறதுக்கு வசதியா இருக்கு. அங்க எத்தனை ஆயிரக்கணக்கான ஜனங்க வில்லியனூருக்கு வர்றாங்க. நான்லாம் வந்து திருச்சியில சின்ன பிள்ளைல இருக்கும்போது வில்லியனூர் மாதான்னு ஒரு படம் பார்த்தேன். ஆமா, படத்தை பார்த்துட்டு வாழ்க்கையில சாவு வருதோ இல்லையோ வில்லியனூர் போயிட்டு வந்துடணும். வில்லியனூர் இருக்குங்க மாதா கோயில். வில்லியனூர் மாதான்னு ஒரு படம் வந்துச்சுங்க, நீ பாக்கலீங்களா? ரொம்ப அருமையா இருக்குங்க. அப்படி மனசை கவர்ற மாதிரி எடுத்து வச்சிருப்பான். பிசாசு பிடிக்கிறவங்க எல்லாம் வில்லியனூருக்கு போகணும். ஆனா வில்லியனூர்ல இருக்கிறவங்க எல்லாம் இப்போ ஆண்டவர்கிட்ட வராதவங்கள சொல்றேன், நான் உங்களை தான் சொல்ல. நீங்களாம் ஆண்டவர்கிட்ட வந்துட்டீங்க, ஸ்தோத்திரம். ஆண்டவர்கிட்ட வராத எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. இது பெரிய கொடுமை என்னன்னா, கிறிஸ்தவ மக்களை தான் அதிகமா நம்ம புரிய வைக்கணும். இயேசு கொடுத்த அந்த குற்றம் இல்லாத தண்ணியை பற்றிய அறிவு இல்லாம எங்கேயோருந்து தண்ணியை கொண்டு வந்துட்டு அது இந்த குளத்தை சுத்தப்படுத்துது, இந்த குளத்தை பியூராக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன கொடுமை. ஆனா நீங்களும் நானும் ஸ்தோத்திரம் நம்முடைய ஆத்தும அக்கிரமம் நீங்கணும், நம்ம குடும்பத்தாருடைய ஆத்தும அக்கிரமம் நீங்கணும், குற்றம் இல்லாததா மாறணும். அதுக்கு கழுவணும்னா இயேசுவோட அந்த குற்றம் இல்லாத தண்ணி தான் முக்கியங்கிறத உணரணும். முதல்ல அது எனக்குள்ள நிறைவேற்றி நான் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அப்படி சுத்திகரிக்கப்பட்டு தான் நம்ம எங்க வந்திருக்கிறோம்? புதிய ஏற்பாட்டு சபைக்குள்ள, சத்திய மார்க்க சபைக்குள்ள வந்திருக்கிறோம். வந்து 10 வருஷம் இருக்கலாம், 5 வருஷம் இருக்கலாம், 20-30 வருஷம் இருக்கலாம். அவரவருடைய வாழ்க்கையில வித்தியாசப்படும். ஆனால் இப்படிதான் சபைக்குள்ள வந்தோம். சரி, வந்தோம், ரைட்டு. வரும்போது பிறந்ததிலிருந்து ரட்சிக்கப்படுற வரையில என்னென்ன பழுது ஆத்துமால வந்துச்சோ, என்னென்ன அக்கிரமம் ஆத்துமால வந்துச்சோ அத்தனையும் குற்றமில்லாத பழுதற்ற ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சுத்தமான தண்ணி எல்லாத்தையும் நீக்கி தான் உள்ள கொண்டு வந்துச்சு. இப்ப சபைக்குள்ள வந்து 5 வருஷமோ 10 வருஷமோ 20 வருஷமோ 30 வருஷமோ இருக்கலாம். ஆனால் சபைக்குள்ள வந்த நாள்ல இருந்து முக்கியமான இடத்துக்கு வந்துட்டோம், கவனிங்க. சபைக்குள்ள வந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வர நமக்குள்ள இருக்கிற ஆத்துமா எப்படிப்பட்ட ஆத்துமாவாக வாழ்ந்து வருகிறது சிந்திக்கிறீங்களா இல்லையா? சிந்திக்க. சபைக்குள்ள வரும்போது அக்கிரமம் நீங்கிதான் என்ன பண்ணிட்டோம்? வந்துட்டோம். ஒரு சில மாதங்களுக்கு முன்னால நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் ஞானஸ்நானம் எடுத்தாங்க. ஞானஸ்நானம் எடுக்கும் போது அவங்க ஆத்துமால இருக்கிற பழுதெல்லாம் நீங்கிடுச்சு, அக்கிரமம் எல்லாம் நீங்கிடுச்சு. இப்ப வந்ததுல இருந்து இப்ப ஒரு சில மாதங்களா அவங்க ஆத்துமால எப்படி வாழ்றாங்க? நம்ம பல வருஷமா சபைக்குள்ள வந்து இருக்கிறோம். நம்முடைய ஆத்துமா குற்றம் உள்ளதா இருக்குதா அப்படின்னா என்ன? அக்கிரமங்களுக்கு இடம் கொடுத்து அக்கிரமங்களோட வாழ்க்கையை நடத்துதா? இல்ல என்னதான் அக்கிரமங்கள் என்ன தேடி ஆத்மாவை தேடி வந்தாலும் அப்படிப்பட்ட காரியத்துக்கு இடம் கொடுக்காம குற்றம் இல்லாத ஆத்மாவாக, அக்கிரமம் இல்லாத ஆத்மாவாக என் வாழ்க்கையை நடத்துறேனா? சிந்திக்கணும். தோசையில ஒரு சின்ன கிழிசல் இருந்துச்சுன்னா இந்த தோசை எனக்கு வேண்டாம் குழந்தைங்க சொல்லுதா இல்லையா? சொல்றாங்களா இல்லையா? ஏமா இந்த தோசைய பாப்பாவுக்கு வச்சிருமா, இந்த தோசைய தம்பிக்கு வச்சிருமா. தம்பியும் பாப்பாவும் என்ன சொல்லும்? இந்த தோசை எனக்கு வேண்டாம், நீயே தின்னு, இல்லைன்னா நீ தின்னுமா அப்படிங்க. இத்தினோண்டு ஓட்டை, இத்தினோண்டு கிழிசல் இருந்தா குழந்தைங்க தோசையை ஏத்துக்காது. சபைக்குள்ள வந்து பல வருஷம் வாழணும், குற்றமற்ற ஆத்மாவோட வாழணும், குற்றமில்லாத ஆத்மாவோட வாழணும்.
நம்ம ஆத்மா எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் கடைசி வசனம். இந்த வசனத்தை 1 பேதுரு 3:16 எல்லாரும் எடுத்துக்குவோம். 1 பேதுரு 3:16 எல்லாரும் எடுத்துக்குவோம். எல்லாரும் எடுத்தாச்சு அப்படின்னா தேவ மகிமைக்காக சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இப்ப இந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். 1 பேதுரு 3:16 கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூஷிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு. கடைசி வார்த்தையை திரும்ப எல்லாரும் சொல்லுவோமா? மறுபடியும் அந்த வார்த்தையை திரும்ப சொல்லுவோமா? ஆமென். இன்னைக்கு காலையில கேட்ட சுத்திகரிப்பு செய்திக்கும் இன்னைக்கு கேட்கிற இந்த சத்திய தேவ செய்திக்கு மேடையில ஒரு கனெக்ஷன் இருக்கு. இப்போ துர்மனசாட்சியா நம்ம ஆத்துமா இருக்குதா? அக்கிரமம் நிறைந்த மனசாட்சியா ஆத்துமாவா நம்ம வாழ்க்கையை நடத்துறோம்? அக்கிரமம் நிறைந்த மனசாட்சியோடு நம்முடைய வாழ்க்கையை நடத்துறோமா, இல்ல அக்கிரமம் இல்லாத நல்ல மனசாட்சியோட நல்ல ஆத்துமாவோட நம்முடைய வாழ்க்கையை நடத்துறோமா? இதை கண்டுபிடிக்கணும். இந்த வசனத்தை பாருங்களேன். கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல்ல நடக்கையை என்ன செய்கிறவர்கள்? இது ரொம்ப அரிதான விஷயம். கிறிஸ்துவுக்கேற்ற நல்ல நடக்க வெளிப்படையாவோ இல்ல உள்ளேயோ நம்ம கிட்ட இருக்குதாங்கிறது ஒரு பெரிய கேள்விதான். அடுத்தபடியா பாருங்க, ஒருவேளை இருந்தா நல்லது, இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நல்ல நடக்கையை என்ன செய்கிறவர்கள்? தூஷிக்கிறவர்கள் உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் யாரு வெட்கப்படும்படிக்கு? என்ன சொன்னவங்க வெட்கப்படும்படிக்கு தான் நான் என்ன வாழ்க்கை வாழணும்? ஆமா, நீங்க நல்லா நடந்தா கூட உங்க வீட்டுல இருக்கிறவங்க உங்களை தூசிக்க தான் செய்வாங்க, உங்களுக்கு விரோதமா தான் பேசுவாங்க. நல்லா நடந்தா கூட. ஆனா அப்படியே கெட்டதா நடந்தா எப்படி பேசுவாங்க? இன்னும் அதிகமா தான் பேசுவாங்க. நீங்க நல்லதா நடக்கும் போதே உங்களை கெட்டதா பேசுறாங்கன்னா நீங்க கெட்டதா நடக்கும் போது இன்னும் அதிகமா பேசுவாங்க. அதான் தெளிவு, அதான் உண்மை. நல்லா புரிஞ்சுக்கங்க. இங்க பாருங்க, நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருப்போம், அதை கண்டுபிடிச்சிருக்க மாட்டோம். சொல்றத கொஞ்சம் கவனமா கேட்கணும். நம்ம ஏதாவது ஆத்துமால என்ன பண்ணியிருப்போம்? அக்கிரமம் பண்ணியிருப்போம். இப்ப நான் உள்ள ஆத்துமாவை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம். அது நம்முடைய நடக்கையில வெளியே வந்துடும். இருதயத்தின் நிறைவு வாய் பேசுன்னு சொல்ற மாதிரி இருதயத்துல என்ன நினைக்கிறோமோ தெரியாம சரீரத்தில் என்ன பண்ணிடுவோம்? கிரியையில வெளிப்பட்டுரும். அப்ப நம்ம மனசு என்னன்னு அவங்க என்ன பண்ணிடுவாங்க? கண்டுபிடிச்சிருவாங்க. அக்கிரமம் இல்லாம இருக்கும் போதே நம்மளை பத்தி அக்கிரமமா பேசுறாங்க அப்படிங்கும் போது அக்கிரமம் இருந்துட்டா கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க. இப்ப ஆத்துமால அக்கிரமத்தை வச்சுட்டு துர்மனசாட்சியோட இருந்து தேவனுக்கு முன்பாக சபைக்குள்ள மற்றவங்க முன்னால நம்முடைய வாழ்க்கையை நடத்துறோமா? கவனமா கேளுங்க. ரொம்ப முக்கியமான நேரம். இதெல்லாம் விளங்கவே விளங்காது. அப்படியே விளங்கினாலும் வாழ்க்கையில் அவ்வளவு எளிதா என்ன பண்ண முடியாது, அப்ளை பண்ண முடியாது. நம்ம ஏதாவது தவறா மற்றவங்கள்ட்ட சில நேரங்கள் நடந்துக்க வாய்ப்பு இருக்கு. நடந்துகிட்டோம் அப்படின்ன உடனே அவங்க நமக்கு விரோதமா டக்குன்னு பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப டக்குன்னு நம்ம மனசு எப்படி வேலை செய்யும்? இன்னும் அதிகமா அக்கிரமமா வேலை செய்யும். நம்மளை யாராவது ஏதாவது ஒண்ணு சொல்லிட்ட உடனே மனசுக்குள்ள டக்குன்னு அக்கிரமம் வேலை செய்யும். மனைவியை பார்த்து கணவன் ஏதாவது சொல்லிடுவார், கணவனை பார்த்து மனைவி ஏதாவது சொல்லிடுவாங்க. என்ன இப்படி பண்ணி இருக்கிற அப்படின்னு மனைவியை பார்த்து கணவன் சொல்லுவாரு. உடனே மனைவி முகம் என்ன பண்ணுவாங்க? கணவனை பார்த்து மனைவி சொல்லுவாங்க, என்ன இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு. ஏய் அப்படி டக்குன்னு என்ன பண்ணுவான்? எங்க மாறி அப்படிங்கிற வார்த்தை வருது? ஆத்துமா மாறிதான் வருது. ஆத்துமால எது வரக்கூடாது? அக்கிரமம் வரக்கூடாது. அக்கிரமம் என்பது கெட்ட சிந்தை. ஒன்றும் இல்லைங்க, வீட்டில் எல்லாரும் இருப்போம், பிள்ளைங்க எல்லாம் இருப்பாங்க. கணவன் ஏதோ ஒரு தப்பு தெரியாம பண்ணியிருப்பாரு. மனைவி பிள்ளைங்களெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கறாங்கன்னு வைங்க. அதே மாதிரி மனைவி ஏதோ ஒரு தப்பு பண்றாங்க, பிள்ளைங்கெல்லாம் இருக்குது. கணவன் வந்து என்ன இப்படி பண்ணி வச்சிருக்க அப்படின்னு கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. கணவனோ மனைவியோ அம்மன் இருக்க மாட்டியா, இப்பதான் சொல்லணுமா, அப்புறமே சொல்ல மாட்டியா அப்படின்ட்டு அவங்க ஆக்ஷன்லாம் எப்படி இருக்கும்? பயங்கரமா இருக்கும். அப்புறமே தனியா ஒரு புடி பிடிச்சிருவாங்க. அது கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி. தப்பு பண்ணினவங்க தங்களுடைய அக்கிரமத்தை பத்தி மற்றவங்க பேசும்போது இவங்க அவங்ககிட்ட என்ன மனசாட்சியா இருக்கணும்? ஆனா என்ன மனசாட்சியா மாறிடுறோம்? கெட்ட மனசாட்சியா துர்மனசாட்சியா மாறிடுறோம். நடக்குதா இல்லையா நம்முடைய வாழ்க்கையில? நடக்குது. யாராவது ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்க, நீங்க போய் சொல்லி பாருங்களேன், உங்களை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்க.
அதே மாதிரி உங்ககிட்ட என்ன சார்? அதுதான் சிஸ்டர், அதைத்தான் பேசிட்டு இருக்கிறார் ஆவியானவர். நம்மள யாராவது பேசிட்டா உடனே என்ன பண்ணிடுவோம்? ஆக்கிடுவோம். அப்படி ஆக்கிட்டோம்னா நம்ம கிட்ட என்ன மனசாட்சி இல்ல. இதுக்காகவா தெய்வம் என்னை சபையில கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு? எதுக்கு என்னை சபையில கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு? அவர் தமக்கு முன்பாக, இந்த வார்த்தையை கவனிக்கணும், அவர் தமக்கு முன்பாக, தேவன் தமக்கு முன்பாக குற்றம் இல்லாதவர்களாயிருப்பதற்கு. நான் அக்கிரமமே பண்ணலனா கூட என்கிட்ட ஒருத்தன் அக்கிரமம் அப்படின்னு சொல்றான் அப்படின்னா அப்பவும் நல்ல மனசாட்சியா தான் இருக்கணும். நான் அக்கிரமத்தை ஆத்மால பண்ணும் போது, அது வெளியில தெரியும் போது, அப்ப அக்கிரமம் தான் என்கிட்ட ஒருத்தன் சொல்லும் போது, அப்பவும் நான் பண்ணினது ஆத்மால அக்கிரமத்தோட தான் பண்ணிட்டேன்னு சொல்லி அதை நீக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஏற்கனவே கழுவுன மாதிரியே கழுவிட்டு என்ன மனசாட்சியை கொண்டு வரணும். உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவும் எப்படி வாழுதோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையை நடத்துறதுக்கு சபைக்குள்ள வரல. சபைக்குள்ள வந்திருக்கிறதுக்கு நோக்கம் இருக்கு. சத்திய மார்க்கத்தான் சொல்றது பெருசு இல்ல. எனக்கு என்னைய பார்த்து நான் செய்யற ஒரு தப்ப ஒருத்தர் சொல்லி காட்டிட்டாங்க அப்படின்னா அந்த தப்ப நீக்கிட்டு அந்த தப்பு இனிமே எனக்குள்ள வராமல் வாழ்வதுதான் குற்றமில்லாத ஆத்மா. அல்லேலூயா, ஓசியானா, ஸ்தோத்திரம். இதுதாங்க என் தேவன் என்னை தெரிந்து கொண்ட திட்டம், என்னை அவர் தெரிந்து கொண்ட நோக்கம், அவர் என்னை தெரிந்து சபைக்குள்ள வைத்திருக்கிற தேவ சித்தம். இந்த சித்தத்துக்காக வாழ்க்கையை நடத்த இன்னைக்கு என் ஆத்மாவை குறித்து நான் மனம் திரும்ப வேண்டிய காரியம் இன்னதென்று கண்டுபிடிக்க நாம் தேவ சமூகத்தில் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் எழுந்து நிற்கிறோம் அப்படின்னா கண்களை தான் மூடணும் முதல்ல. அப்படி கண்களை மூடிட்டோம் அப்படின்னா வேற எதை பற்றிய சிந்தையும் வரக்கூடாது. இன்னைக்கு என்னோடு தேவன் பேசி என்னுடைய இருதயத்திலே எழுதி அதை நிரப்பின அவருடைய சத்தியத்தை ஒவ்வொரு வசனமா நினைவுக்கு கொண்டு வரணும். அழுதற்ற ஆட்டுக்குட்டின்னு இயேசுவை பத்தி வேதம் சொல்லு. அப்படின்னா குற்றமில்லாத ஆட்டுக்குட்டின்னு இயேசுவை பத்தி வேதம் சொல்லு. தேவனுடைய குற்றம் இல்லாத சபையாரா வாழ வேண்டிய சத்தியத்துல குற்றம் இல்லாத இயேசுவை போல நீங்களும் நானும் சபைக்குள்ள குற்றம் இல்லாத ஆத்மாவா வாழணும்னு தேவன் எதிர்பார்க்கிறாரு. பல ஏற்பாட்டு காலகட்டத்துல கானான் தேசத்துக்குள்ள போயிட்டு அப்புறம்தான் அங்க அவங்க குற்றம் இல்லாதவங்களா இருப்பாங்கன்னு சொல்லி எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் இந்த புதிய ஏற்பாட்டு சபைக்குள்ள வந்த பிறகுதான் குற்றம் இல்லாதவர்களா இருக்கிறோம். உலகத்துல தோன்றின எல்லா ஆத்துமாக்களும் குற்றமுள்ள ஆத்துமாக்கள். நீங்களும் நானும் உலகத்துல ஒரு மனிதனா குற்றமுள்ள ஆத்துமாவோட தான் இருந்தோம். உலகத்தார் யாவருடைய ஆத்துமாக்களிலும் அக்கிரமம் 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 என பிறந்ததிலிருந்து ஏராளமான அக்கிரமங்கள் சேர்த்து ஆத்துமா எல்லாம் பழுதற்றதா இருந்துச்சு. அப்படிதான் நாமும் இருந்தோம். நம்ம எல்லாருடைய ஆத்துமாவுடைய பழுதை நீக்கணும்னு சொல்லிதான் தேவன் நம்மை உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொண்டபடியே அந்த பழுதற்ற கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பலியின் போது கொடுக்கப்பட்ட அந்த குற்றமில்லாத தண்ணீர்னால நம்மளை சுத்தம் பண்ண ஒரு பெரிய ஏற்பாடை செஞ்சு வச்சிருக்கிறாரு. அதன் அடிப்படையில தானே நீங்களும் நானும் இருதயத்துல சேர்ந்து அந்த அக்கிரமத்தெல்லாம் நீக்க இயேசு கிறிஸ்துவின் தண்ணினால சுத்தம் பண்ணி தானே சபைக்குள்ள வந்திருக்கிறோம். நான் சபைக்குள்ள வந்த விதம் எனக்கு விளங்கணும். குற்றம் இல்லாத நிலைமைக்கு மாற்றப்பட்டு சபைக்குள்ள வந்தேன். என் ஆத்துமா அக்கிரமம் இல்லாததாக கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்தது. நல்ல விஷயம்தான். சபைக்குள்ள இப்படிதான் வரணும். இன்னைக்கு அநேகர் இப்படி வர்றதில்லை. ஆனா நம்ம தேவ கிருபையினால் அப்படி வந்திருக்கிறோம். நல்லது. வந்த பிறகு தேவன் என்னை என்ன நோக்கத்துக்காக தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி என் ஆத்துமா வாழ்ந்து கொண்டு இருக்கிறதா? என் ஆத்துமா நல் மனசாட்சியோடு வாழ்க்கையை நடத்துதா அல்லது துர் மனசாட்சியோடு வாழ்க்கையை நடத்துதா? என் ஆத்துமா அக்கிரமம் இல்லாததாக வாழ்க்கையை நடத்துதா இல்ல அக்கிரமங்கள் சேகரிக்கப்பட்டதாக மீண்டும் மீண்டும் என் வாழ்க்கையை நடத்துகிறதா? கிறிஸ்து கேட்ட உங்கள் நல்ல நடக்கையை தூசிக்கிறவர்கள் உங்களுக்கு விரோதமாக சொல்லுகிற விஷயத்தில் நீங்களும் நானும்
எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? நம்மளை பார்த்து நம்முடைய நடக்கைய கிறிஸ்து கேட்ட நடக்கையா இருக்கும் போதே தூசிச்சிருக்கிறாங்க, விரோதமா சொல்லி இருக்கிறாங்க. அவங்க கிட்ட நம்ம நல்ல மனசாட்சியை காட்டாம கெட்ட மனசாட்சியை காட்டி கிறிஸ்து கேட்டவர்களா நடக்காம பழுது உள்ளவர்களா நடந்திருக்கிறோமே. அதுக்கெல்லாம் இன்னைக்கு வருந்த வேண்டாமா? அதுக்கெல்லாம் நம்ம குற்றம்னு உணர வேண்டாமா? என் ஆத்தும அக்கிரமங்கள் கணவனிடத்துல எப்படி இருந்துச்சு, மனைவி இடத்துல எப்படி இருந்துச்சு, என்னுடைய பெற்றோரிடத்துல எப்படி இருந்துச்சு, என்னோடு கூட பிறந்தவங்க கிட்ட எப்படி இருந்துச்சு, என்னுடைய உறவுகளிடத்துல எப்படி இருந்துச்சு, என் நண்பர்கள் மத்தியில எப்படி இருந்துச்சு, சபையில மற்ற விசுவாசிகள் மத்தியில என்னுடைய ஆத்தும சிந்தை எப்படி இருந்துச்சு, எவ்வளோ யோசிச்சு பார்க்கணும். சபைக்குள்ளே என்னுடைய ஆத்துமா குற்றமற்றதாக, அக்கிரம சிந்தை இல்லாததாக, ஒரு மனசாட்சி இல்லாததாக இருக்கிறதா, அல்லது ஒரு மனசாட்சியோடு இருக்கிறதா? என்னை வெளிப்படுத்துங்க தெய்வமே. நான் சபைக்குள்ள அப்படி வாழக்கூடாது, என் தேவனுக்கு முன்பாக நான் அப்படி வாழக்கூடாது. என் குற்றத்தை அக்கிரமத்தை எல்லாம் தெய்வம் நீக்கி இருக்கிறாரு. விசுவாசம் மறுபடியும் 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 ஆத்துமால அக்கிரமங்களை கொண்டு வர பார்ப்பானே. ஆனா என் ஆத்துமா நல்மனசாட்சியோடு வாழணும்னு தானே தெய்வம் எதிர்பார்க்கிறாரு. என் ஆத்துமா நல்மனசாட்சியோடு வாழ நான் மனம் விரும்புகிறேன். கெட்ட சிந்தை வேண்டாம், அக்கிரம சிந்தை வேண்டாம், கெட்ட நினைவுகள் வேண்டாம், அக்கிரம நினைவுகள் வேண்டாம், கெட்ட யோசனை வேண்டாம், அக்கிரம நினைவுகள் வேண்டாம்னு சொல்லி மனம் திரும்ப வேண்டாமா? நல்ல மனசாட்சி வேணும், நல்ல ஆத்துமா வேணும், கிரமமான ஆத்துமா வேணும். தேவனுக்கு முன்பாக நான் அப்படிதான் வாழணும்னு சொல்லி எல்லாரும் தேவனிடத்துல கேட்டிருக்கிறீங்களா? அப்படி கேட்டிருக்கிறீங்க அப்படின்னா குற்றமில்லாத ஆத்துமா நமக்குள் உருவாக நம்ம ஒப்பு கொடுத்து செபிக்க போகிறோம். நமக்காக நம்முடைய மேய்ப்பர் அவர்கள் செபிப்பார். ஆமாண்டவரே, மகிமை செலுத்துகிறோம், கொடாவுடி நன்றி செலுத்துகிறோம், தொழுது சேவிக்கிறோம். உலக தோற்றத்துக்கு முன்பாக கிறிஸ்துக்குள்ளாக தெரிந்து கொண்டதான அக்கிரமத்தை நீக்கி கழுவி சுத்திகரித்திருக்கிறீரே. கோடி நன்றி நன்றி செபிக்கிறோம். ஆமாண்டவரே, ஆமாண்டவரே செபிக்கிறோம். சோதரா பாதுகாப்போடு வாழ சத்திய வசனத்தினாலே கர்த்தாவே நாங்கள் பாதுகாப்போடு வாழ சோதரோ செபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆவியானவருடைய ஒத்தாசையோடு ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.